வணக்கம். நான் விஆர் டியூஷன் ரேவதி மீனால் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி ஓரியன்ட். அதாவது நம்ம வந்து ஒரு சில பேருக்கு வந்து அவங்க கேட்காமே நம்ம வந்து ஹெல்ப் பண்ணியிருப்போம், அப்படிதானே? ஆனால் ஹெல்ப் பண்ணிட்டு அதுவே ஒரு சுச்சுவேஷனில் ஏன் நம்ம அவங்க கேட்காம நம்ம இப்படி ஹெல்ப் பண்ணி அவங்கள நம்ம ஸ்பாயில் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி நம்மளே அவங்க கிட்ட ஒரு எதிர்பார்ப்பை வளர்த்துட்டோமோ அப்படின்ற மாதிரி என்னைக்காவது நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அப்படி ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணீங்க? இல்லை நம்ம இந்த மாதிரி வந்து கேட்காம ஹெல்ப் பண்ணுறது சரியா? அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நான் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு ஷார்ட் ஸ்டோரி சொல்கிறேன். அதாவது என்ன அப்படின்னா, அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ரூபா நோட்டெல்லாம், அதாவது ருப்பீஸ் அப்படிலாம் இருக்கிறதுக்கு பதிலாக கோல்டு காயின்ஸ், அப்புறம் பிரான்ஸ் காயின்ஸ் அந்த மாதிரி தானே வச்சுருந்தாங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஒரு யங்கா அப்போ தான் வந்து அவன் ஆரம்பிக்கிற ஒரு காலம். இப்போ வந்து நம்ம புதுசாக சம்பாதிக்கும் போது நம்மளுக்கே வந்து ஒரு தெம்பு வரும், தெரியுமா? அதாவது நீங்கள் முதல் சேலரி வாங்கியிருக்கும் போது அந்த சேலரியை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரொம்ப பார்த்து பார்த்து வச்சு நீங்கள் வந்து நம்ம சேவ் பண்ணணும், நம்ம அப்பா அம்மாவுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி நீங்களே அந்த காயின்ஸை வந்து என்ன பண்ணியிருப்பான், இந்த பையன் வந்து என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, அவன் ஃபஸ்ட்டு சேலரியில் அவனுக்கானது கொஞ்சம் வச்சுக்கிட்டு அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, அப்போ இருந்தே அவனுக்கு வந்து ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி இருந்திருக்கு மனசில். அதாவது நம்மளை விட ரொம்ப கீழே ரொம்ப ஏழ்மையாக இருக்கிற யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனே நினச்சிருக்கான். ஏன்னா அவன் வாங்கின சேலரியோ ரொம்ப கம்மியானது தான். அந்த மாதிரி அவன் சேலரி வாங்கிட்டு அவன் வந்து ஒரு புது ஊருக்கு அவன் போய் அங்கே தான் வந்து அவன் வந்து ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்து அங்கே தான் அவனுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஒரு சேலரி, அதாவது ஒரு வேலை கிடைச்சி ஒரு சம்பளம், முதல் சம்பளம் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த ஊரில் அவனுக்கு பெருசாக வந்து பழக்கம் அப்போ யாரும் தெரியாது. அப்போ என்ன பண்ணியிருக்கான், யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சவன் அப்படியே யோசிச்சுட்டே நடந்து போகும்போது அந்த ஊர் வழியாக ஒரு பெக்கர் வந்து உட்காந்துருக்காரு. ஒரு யாசகம் கேட்குறவங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த காலத்தில், அதாவது பிச்சை கேட்குறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒருத்தர் வந்து உட்காந்துருக்காரு. அவர் பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் வயசானவராக இருக்காரு. ஆனால் அவர் கை கால்லாம் நல்லா தான் இருக்குது. பட் அவரை பார்த்தோன்னே இவனுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு மாதிரி ரொம்ப பாவமாக தோணியிருக்கு. உடனே இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, டெய்லி இவன் வந்து அவர் அவர் வந்து இதை கேட்கவே இல்லை. அவர் வந்து யாசகம் கேட்டு ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு. ஆனால் எப்பயுமே ஒரு மரத்தடியில தான் வந்து உட்காந்துருப்பாரு. அது வந்து இவன் வேலைக்கு போகிற வழி. அதனால என்ன பண்ணுறான், காலையில் அவரை பார்த்தோடனே அவன் கையில் இருக்கிற 2 கோல்டு காயினை வந்து கொடுத்துட்றான், அதாவது போட்டுடுறான். இதை பார்த்துட்டு இதை கொஞ்சம் கூட எதிர்பாராத அந்த அந்த வயசானவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாயிருது. ஏன்னா இப்போல்லாம் அந்த காலத்தில் வந்து கோல்டு காயின் கிடைக்கிறது அப்படின்றதெல்லாம் பெரிய விஷயம். ஆனால் இந்த இந்த பையன் வந்து என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, வாரத்துக்கு 2 கோல்டு காயின் வந்து இவருக்கு, அதாவது அந்த பையனுக்கு வந்து எப்படி இருக்கும்னா, வாரம் வாரம் அவனுக்கு வந்து சம்பளம் கொடுப்பாங்க. அப்போ ஒரு வெள்ளிக்கிழமைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த இந்த ஒரு பழக்கமாகவே ஆயிடுச்சு. இந்த பழக்கம் வந்து எத்தனை வருஷங்களா நீடிச்சிருக்கு அப்படின்னா, ஒரு 2 வருஷமா இந்த பழக்கம் வந்து நீடிச்சிருச்சு. ஸோ இப்போ யாசகம் கேட்டு உக்காந்தவர்கிட்ட 2 கோல்டு காயின் எந்த வேலையுமே செய்யாம அவர்கிட்ட கிடைக்கும் போது அவருக்கு பெருசா என்ன கமிட்மெண்ட் இருக்கும்? அவருக்கு வந்து சாப்பிட்றது, அவர் தங்குற இடம், அவ்வளோதானே. இந்த யாசகம் கேட்டிருக்கிறவங்கலாம் ப்ராப்பராக ஒரு வீட்டிலலாம் தங்க மாட்டாங்க. ஏதாவது அந்த காலத்துலலாம் ஒரு மடம் இருக்கும். அங்கே வந்து ஒரு நல்ல சாப்பாடு இவருக்கு அதில் கிடைக்குது. சொல்லப்போனால் அவருக்கு இதில் வந்து வாரம் வாரம் அவர் உழைக்காம அவருக்கு 2 கோல்டு காயின் கிடைக்கிறதுன்றது பெரிய அதிசயம், பெரிய மிராக்கிள். அப்போ இதே மாதிரி அவர் வந்து என்ன பழகிட்டாரு, இவர் வந்து 2 வருஷமா அந்த பையன்கிட்ட இருந்து, ஓகே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்துருச்சு, இன்னைக்கு அந்த பையன் வந்து நமக்கு 2 கோல்டு காயின் கொடுப்பான் அப்படின்னு என்ன ஆயிடுச்சு, இவருக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இதே மாதிரி 2 வருஷம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அந்த பையனுக்கு பெருசா இதுல வந்து ஓகே நம்ம வெள்ளிக்கிழமை வாங்கிட்டு நம்ம வந்து சம்பளம் வாங்கிட்டு போகும்போது நம்ம வந்து இந்த பெரியவருக்கு உதவி செய்யணும், அவ்வளவுதான் அந்த பையனோட மனசுல. இதே மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. அடுத்து 2 வருஷம் கழிச்சு இதே மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமை வருது. இந்த பையன் வந்து 2 கோல்டு காயின் இன்னைக்கு நம்மளுக்கு கொடுப்பான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த பெரியவர் வந்து யாசகம் கேட்டு உட்கார்ந்துருக்காரு. ஆனா இந்த பையன் வந்து என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, அப்படியே தலையை குனிஞ்சுட்டு அவன் வடக்கு போயிடுறான். இப்படி போன உடனேயே
இன்னும் வந்து இவர் என்ன பண்ணணும், நீ அடுத்த வெள்ளிக்கிழமை தான் இந்த பையன் கொடுப்பான். ஆனா அவன் போற வழி தானே அது. அவர் உடனே நினைக்கிறாரு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்றத இந்த பையன் மறந்துட்டான் போல, நாளைக்கு கொடுப்பான் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதே இடத்துல உட்காந்துருக்காரு. அடுத்த நாள் அதே இடத்த கடந்து செல்லும் போது இந்த பையன் வந்து அப்பவும் இந்த பெரியவரை பார்த்து ஒரு ஸ்மைல் மட்டும் பண்ணிட்டு அவன் வாட்டுக்கு போயிடுறான். இப்ப இந்த பெரியவருக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா 2 வருஷமா எந்த வேலையுமே பார்க்காம, வேற யாருக்கிட்டையும் யாசகமும் கேட்காம, அவரால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் செஞ்சு யாருக்காவது ஏதாவது ஹெல்ப்புக்கு போயிருந்தா கூட அவருக்கு ஏதாவது காயின்ஸ் கிடைச்சிருக்கும். ஆனா இவருக்கு தான் அளவுக்கு மீறி கிடைச்சனால அவர் வந்து பெருசா எந்த வேலையும் செய்யணும்னு அவர் முயற்சி பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட அவர் வந்து என்னன்னா, இப்போ அவரோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, வெள்ளிக்கிழமை நமக்கு 2 கோல்டு காயின் கண்டிப்பா கிடைக்கும். அதை வச்சு நம்ம அந்த வாரத்துக்கு நமக்கு தேவையானதை நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு கணக்கே போட்டுட்டார். ஆனா இப்ப இந்த ஒரு வெள்ளிக்கிழமை அதை தவறும் போது அவருக்கு வந்து முதல்ல என்ன நினைச்சாரு அப்படின்னா, இந்த பையன் வந்து மறந்துட்டான், சரி ஏதோ ஒரு வேலை பழுல மறந்துட்டான், நெக்ஸ்ட் டே அவன் நமக்கு கொடுப்பான் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷனோட உட்காந்துருக்காரு. நெக்ஸ்ட் டேவும் இந்த பையன் இவரை பார்த்துட்டு, பார்க்காமலாம் போல, பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போயிட்டான். இதை அவரால் தாங்கிக்கவே முடியல. ஆனா இவர் வந்து வயசானவர்னால அந்த பையனோட ஸ்பீடுக்கு இவரால் போக முடியல. அதனால என்ன பண்றாரு, அடுத்த நாள் அப்படியே அவ்வளவு ஒரு கோபத்தோட ஒரு ஆங்காரத்தோட அந்த இடத்துல உட்காந்துருக்காரு. உட்காந்துருந்தா இந்த பையன் அதே மாதிரி அவரை பார்க்குறான். பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு அப்படி போன உடனே அவரால் தாங்கவே முடியல. ஓடி போய் அவன் கையை வந்து பிடிச்சிடுறாரு. பிடிச்சோன்னே, என்ன நீ எனக்கு இந்த வாரம் வந்து 2 காயின் கொடுக்காம போயிட்ட, நீ 2 தங்க காசு கொடுக்காம போயிட்ட அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப கோபத்தோட பயங்கர சத்தத்தோட கேட்குறாரு. சுற்றி இருக்க மக்களே ஒரு செகண்ட் நிற்கிற அளவுக்கு. அப்போ பார்த்தோன்னே இந்த பையன் வந்து ரொம்ப பொறுமையா அவன் பதில் சொல்கிறான். ஐயா, நான் வந்து இப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு வந்து குழந்தை பிறக்க போகுது, எனக்கு புது மனைவி வந்திருக்கா, அதனால வந்து எனக்கு கமிட்மெண்ட் நிறைய இருக்கு. எனக்கு குழந்தை பிறக்கும் போத நான் வந்து அந்த குழந்தைக்காக நான் ஏதாவது சேவ் பண்ணி வைக்கணும். அதனால நான் வந்து இப்ப என்னோட செலவுகளை நான் வந்து சுருக்கிட்டேன். அதனால நீங்க நான் வந்து இனிமேல் உங்களுக்கு பிரான்ஸ் காயின் கொடுக்குறேன், வச்சுக்கோங்க அப்படின்னோடனே இவர் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லாம அந்த பிரான்ஸ் காயினை தூக்கி எறிஞ்சிட்டார். இவரே யாசகம் வாங்குறவர், சரியா? இவன் வந்து அந்த அந்த காயினை வந்து என்ன பண்ணிட்டாரு, கையில வாங்கிட்டு அவருடைய அந்த பாத்திரத்துல போட்டோன்னே அதை கையில எடுத்து தூக்கி எறிஞ்சிட்டாரு. எரிஞ்சிட்டு, என்னோட 2 கோல்டு காயினை நீ வந்து யாரை கேட்டு உன் மனைவி மக்களுக்கு நீ செலவு பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்குறாரு. இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு? இது யாரு மேல தப்பு, இல்லை யாரு இது வந்து என்ன, இதை வந்து அந்த ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்ச அந்த பையன் மேல தப்பா, இல்ல இந்த மாதிரி யாசகம் கேட்டவர் யாசகத்துக்காக இந்த பையன்கிட்டன்னு கேட்கல, அவர் வந்து ஒரு பிச்சை எடுக்க உட்கார்ந்துருக்கிற ஒரு மனுஷன், இந்த பையனாதான் வாலண்டியரா போய் அவன் அவன் சம்பாரிச்ச இதுல 4 பேருக்கு உதவுனா நல்லா இருக்குமே நினைச்ச ஒரு நினைச்சு போனா. ஆனா அவன் பார்வைக்கு முதல்ல இந்த வயசானவரை தான் கண்ணில் பட்டோன்னே அவன் வாங்கின சம்பாத்தியத்துல எல்லாருக்கும்லாம் உதவி பண்ண முடியும். அப்ப நம்மளால இயன்ற உதவியை செய்யலாம்னு நினைச்சு அவன் செஞ்ச ஒரு விஷயம் எங்க கொண்டு வந்து முடிஞ்சிருச்சுன்னு பாருங்க. அதாவது முதல்ல அந்த பெரியவர் வந்து முதல் தடவையா இந்த பையன்கிட்ட இருந்து 2 கோல்டு காயினை வந்து ஒரு யாசகமா பெறும்போத அது அவருக்கு வந்து பெரிய கடவுளை வந்து ஒரு பெரிய மேஜிக் மிராக்கிள் நடத்தி அந்த காயின் அவர் கொடுத்ததா நினைச்சாரு. அது அதுக்கடுத்த வாரமும் தொடரும் போது சரி இந்த பையன் நமக்கு கிஃப்ட் கொடுக்குறான் அப்படின்னு நினைச்சாரு. அது அதுக்கடுத்த வாரமும் தொடரும் போது அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன ஆயிருது, வாரம் இந்த பையன் நமக்கு கண்டிப்பா 2 கோல்டு காயின் கொடுக்கணும் அப்படின்னு இவரோட எதிர்பார்ப்பு கூடிருது. அப்போ இந்த இடத்துல ஒரு யாசகமே நம்ம கொடுத்தா கூட, நம்மளால முடிஞ்சதை யாருக்காவது உதவியா நம்ம கொடுத்தா கூட, நம்ம வந்து நம்ம கிட்ட இருக்கிறனால நம்ம கொடுக்குறோம்னு அந்த வாங்குறவங்க நினைச்சுக்கிறாங்க. ஆனா அந்த 2 கோல்டு காயினும் அந்த பையனுக்கு அவனுடைய உழைப்பு, அவனுடைய நேரம், அவனுடைய காலத்தினால கிடைச்சது தானே. அதை கொடுக்கலைனாலும் யாரும் கேட்க போறது இல்லையில. அப்ப ஒரு உதவி வாங்கணும்னு நினைச்சு இருக்கிறவங்க கேட்காம
உதவி பண்ணக்கூடிய நிலையில இருக்கிறவங்க உதவுனா அந்த உதவிக்கு மரியாதையே இல்லை. ஏன்னா அவர் எப்படி கேட்குறாரு, எனக்கு என்னோட குடும்பம், என்னோட மனைவி மக்களுக்காக நான் அந்த பணத்தை வந்து நான் சேமிக்கலாம்னு நினைச்சிருக்கேன். அதனால ஐயா இதை நீங்க வச்சுக்க, இதை பிரான்ஸ் காயினை நீங்க வச்சுக்கங்கன்னு சொல்லும் போது அந்த அந்த உழைப்ப அவர் வந்து நீயே உழைக்காம அடுத்தவங்க காசு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிற இடத்துல இருக்கிற நீ இந்த காசை கொடுக்கும் போது அதை ஏத்துக்க மனசு இல்லை பார்த்தீங்களா? அப்ப இந்த மாதிரி உங்களுடைய லைஃப்லயுமே நம்ம வந்து அதாவது எப்படி சொல்றதுன்னா, இது நிறைய இடங்கள்ல நடந்திருக்கும். அதாவது இப்ப இன்னும் கரெக்டா சொல்லணும்னா நிறைய விசேஷங்கள்ல இந்த மொய் செய்யறது அப்படின்னு ஒரு பழக்கம் இருக்கும், அப்படிதானே? அந்த மொய் செய்யற பழக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, சில பேர் வந்து மொய் எவ்வளவு எழுதுறாங்க அப்படின்றத கண்காணிக்கிறதுக்குன்னே அந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க. தனக்கு மேல, அதாவது எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஒரு விசேஷத்துக்கு போனா கூட நம்ம பேர்ல இவ்வளவு அமௌண்ட் நம்ம எழுதணும் அப்படின்றக்காக கடனை உடனே வாங்கி, இல்ல அவங்க வந்து சேமிச்சு வச்ச காசை பத்திரப்படுத்தி போய் அதை எழுதுனா கூட சில மனிதர்கள் இருக்காங்க, ஓ இவ்வளவுதானா, அப்ப நீ அப்படின்னு சொல்லும் போது திருப்பி கூட ஒரு 500 வச்சு அந்த மொய்யை எழுதும் போது அப்ப உன்னால முடியும், அப்ப வேணுக்குன்னு வச்சுக்கிட்டு தான் நீ எனக்கு செய்யல அப்படின்லாம். அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, எந்த ஒரு மக்களையும் நம்மளால திருப்திப்படுத்த முடியாது. அப்படின்ற பட்சத்துல நீங்க அந்த எக்ஸ்பெக்டேஷன், நீங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட கன்சிஸ்டண்டா ஒரே ஆளுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணும் போது அந்த இடத்துல இந்த இடத்துல ஹெல்பிங் அப்படின்றத தாண்டி எக்ஸ்பெக்டேஷன் லெவலை நீங்க அவங்க கிட்ட வளர்க்குறீங்க. அப்ப நீங்க என்னைக்கோ ஒரு நாள் அவங்களுக்கு உதவி பண்ண முடியாம போறப்ப அவங்க இத்தனை வருஷமா இவங்க நம்மளுக்காக உதவி பண்ணியிருக்காங்களே அப்படின்னு நினைக்கிற மனுஷங்க கொஞ்சம் பேரு தான் இருக்காங்க. அதே இது அப்படியே ஆப்போசிட்டா, ஏன் இத்தனை வருஷமா கொடுத்தான்ல இப்ப கொடுத்தா என்ன அப்படின்னு நினைக்கிற மக்கள் தான் இப்ப அதிகமா இருக்கிறாங்க. அந்த காலத்துல சொல்லுவாங்கல்ல, ஆத்துல போட்டாலும் அளந்து போடுங்கன்னு. ஸோ நம்ம யாருக்கு உதவி பண்றோம், எந்த அளவுல எந்த மாதிரி சமயத்துல நம்ம உதவி பண்றோன்றத உதவி பண்ற நம்ம தான் வந்து நம்ம எப்படி சொல்றதுன்னா, இது சரியா, இது நம்ம சரியா தான் பண்றோமா, இன்னும் கரெக்டா சொல்லணும்னா முகம் தெரியாதவங்களுக்கு கூட நீங்க உங்க முகத்தை காமிக்காம உதவி பண்ண ட்ரை பண்ணுங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.